சிம்பிளாக முறுன்னு ஒரு சின்ன தேன்குழல் முறுக்கு பண்ண போகிறோம். இது 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுவும் வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். உளுந்து மாவும் உங்களுக்கு கிடைக்கும், அதை அரை கப் எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதோட கணக்கு என்னென்னா 2 கப் அரிசி மாவுக்கு அரை கப் உளுந்து. நீங்கள் 1 கப் போட்டிங்கன்னா 1/4 கப் உளுந்து போட்டுக்கலாம். இது வந்து கட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாவு அப்படின்னா சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதனால நீங்கள் அப்படியே போட்டால் அது வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரிசி அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அப்படி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், இதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு போடணும். நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட்டர் பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். பட்டர் அந்த மாவோடு சேரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நல்லா மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன். நீங்கள் வந்து சுடு தண்ணியோ இல்லை கொதிக்கிற தண்ணி எது வேணாலும் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எல்லாமே நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டு தான் வரும். நம்ம உளுந்து போட்டிருக்கிறதுனால எலாஸ்டிக் தன்மை வரும் இந்த மாவில். இதில் தண்ணி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் பால் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பசையும் போது அந்த முறுக்கு உடையாமல் வரும். ஹார்டாக பசைஞ்சிங்கன்னா பிழியறதுக்கும் கஷ்டம், முறுக்கும் உடஞ்சி போயிடும் எண்ணெயில் போடும்போதும். இப்போது இதை ரெடி பண்ண உடனே நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். எப்போவுமே முறுக்கு மாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும், அதாவது புளிக்க ஆரம்பிக்கும். அப்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ முதல்ல நான் ஏன் இப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஈஸியாக முறுக்குள்ளெல்லாம் போட வரும். இது மாதிரி உருளைகளாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம முறுக்கு பிழியும் போது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து முறுக்குள்ளே போட்டு ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அதுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு காட்டன் கிளாத் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு மூடி போட்டோ கொஞ்சம் ஆயில், இதெல்லாம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மூடி வைக்காமல் விட்டுறாதீங்க, வறண்டு போயிடும் ரொம்ப. இப்போ முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் தடவிட்டு முறுக்கு மாவு உள்ளே வச்சுட்டு எப்பவும் போல் முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இது மினி தேன்குழல் முறுக்கு. ஸோ பாருங்கள், இது மேலே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு தோசை கரண்டி வச்சு அப்படியே எடுத்து போட்டுடலாம். சின்ன சின்ன முறுக்கு பண்ணுறதுல என்ன ஒரு டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொன்றா வந்து பிழிஞ்சு விட்டுருக்க முடியாது. அதனால் முதல்ல பிழிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே எடுத்து போட்டுடலாம். இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து கையில் வச்சுட்டு எண்ணெய்கிட்ட அப்படியே தோசை கரண்டி வச்சு எடுத்து போட்டுடலாம். உங்களுக்கு வந்து முறுக்கு நல்லா பிழிய வரும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னா டைரெக்டாக மினி முறுக்கை ஆயிலே கூட பிழிஞ்சு விடலாம். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் முறுக்கு பண்ணியிருப்பீங்க, மினி தேன்குழல் முறுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி பண்ணுறேன். இது வந்து பண்ணுறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய முறுக்கு கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு, சின்ன முறுக்குனா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூடாக தான் இருக்கணும். லோ மீடியமில் நீங்கள் வைக்கவே கூடாது. நல்ல சூடான சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே வந்து நீங்கள் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெயை தவிர. இது என்ன ஆகுனா ஆயில் சத்தம் அடங்கும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஆயில் சத்தம் அடங்கணும். ஸோ நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை திருப்பியோ போடணும். நீங்கள் இமீடியட்டாக ஆயிலில் போட்டோன்னே திருப்பி போட்டிங்கன்னா முறுக்கு வந்து உடஞ்சி அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நமக்கெல்லாம் முறுக்கு வெள்ளையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலுமே அப்சர்வ் பண்ணிவிடும். அப்புறம் நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம்.
ஸோ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே வந்து உங்களுக்கு டைம் ஆக ஆக ஏன் அப்படி ப்ரௌன் ஆகுனா, ப்ரௌன் ஆனாலும் டேஸ்ட் மாறாது, புளிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம் உளுந்தெல்லாம் போடும்போது. மற்றபடி கலர் சேஞ்ச் ஆகிறதுனால பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறதே ரொம்ப நல்லது கூட. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம் 14 இயர்ஸாக. கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.